சிவபெருமான் வேடனாக இருப்பது எந்த கோவில் தெரியுமா? தேவார பாடல் பெற்ற தலங்களில் நாம் இன்று பார்க்க போகும் திருவேட்களம் பாசுபதேஸ்வரர் கோவிலே ஆகும். மகாபாரதத்தில் அனைத்து அஸ்திரங்களையும் இந்திரனிடமிருந்து பெற்ற அர்ஜுனன் பாசுபதாஸ்திரத்தை மட்டும் சிவனிடமிருந்து பெறுவதற்கு இந்திரனின் அனுமதி பெற வேண்டும். இதற்காக அர்ஜுனன் இத்தலத்தில் தவம் செய்தான். அர்ஜுனனின் தவத்தை கலைக்க துரியோதனன் மூகாசுரனை பன்றி வடிவில் அனுப்பினான். உடனே சிவன் பார்வதியுடன் வேடன் உருவில் வந்து பன்றியை கொன்றார். அதே பன்றியின் மீது அர்ஜுனனும் அம்பு எய்தான். பன்றியை யார் கொன்றார்கள் என்பது குறித்து சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சொற்போரும் விற்போரும் நடந்தது. போரில் அர்ஜுனனின் வில் முறிந்தது. கோபம் அடைந்த அர்ஜுனன் முறிந்த வில்லால் வேடனை அடித்தான். அந்த அடி மூவுலகில் உள்ள அனைத்து உயிர்களின் மீதும் விழுந்தது. சிவன் தன் திருவடியால் அர்ஜுனனை தூக்கி எறிகிறார். சிவனின் பாத தீட்சை பெற்று அன்னையின் கருணையால் இத்தல கிருபாகடாட்ச தீர்த்தத்தில் விழுகிறான். சிவன் பார்வதியுடன் காட்சி கொடுத்து பாசுபதாஸ்திரத்தை தந்தருளினார். அர்ஜுனன் வில்லால் அடித்த தடத்தை இன்றும் லிங்கத்தின் மீது காணலாம். ஹர ஹர மகாதேவா.